நாரி போன நாம் தமிழர் கட்சி 60 நாளில் அசிங்கப்பட போறீங்க. சாக்கடை வாயும் துரைமுருகனுக்கு செருப்படி கேள்வி. அதாவது இந்த டைட்டிலோட வன்மத்தை பாருங்க. வன்மம் இந்த வன்மம் ஏன் இவ்வளவு வன்மம் எதுக்கு நாம் தமிழர் கட்சி மேல? தம்பி பிரியகுமாருக்கு வந்து ரொம்ப வன்மம் ஆயிடுச்சு. அதாவது பாரிசாலனை எப்படி நீங்க எல்லாம் வந்து விமர்சனம் செய்யலாம்? பாரிசாலன் ஒரு தமிழ் தேசியவாதி வந்து எப்படி நீங்க எல்லாம் அசிங்கம் பண்ணலாம்? நாம் தமிழர் கட்சி வந்து அழிவுப்பாதையை நோக்கி போயிருச்சு. நீங்களாம் வந்து பண்றதெல்லாம் கரெக்டா? ரொம்ப முட்டு கொடுக்குறீங்க. நீங்க சரியில்லை, அவ்வளோதான். உங்களோட அழிவுக்கு நீங்களே தான் காரணம். இந்த நான் பேசுறப்ப இப்ப அதாவது பிரியகுமார் சொல்றது, இப்ப நான் உங்க மேல வந்து குற்றச்சாட்டு வைக்கிறல, நீங்க என்ன திருப்பி கேள்வி கேட்கறதுக்கு முன்னால நான் உங்களுக்கு சில ஹோம்ஒர்க் தரேன். அந்த ஹோம்ஒர்க் எல்லாம் கரெக்டா பண்ணுங்க, அதுக்கப்புறம் என்ன கேள்வி கேளுங்க அப்படிங்கிறாரு. எனக்கு புரியல. அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லா கட்சிகளுக்குமே நீ வந்து பொதுவா நான் இருக்க போறேன். என்னோட கருத்து இது மேல ஒரு கட்சி சார்ந்து இருக்காது. என்னை வந்து நான் சின்ன வட்டத்துக்குள்ள அடக்க விரும்பல. ஆனா முழுக்க நீங்க பேசுறது எல்லாமே நாம் தமிழரை வச்சு தான் பேசிட்டே இருக்கிறீங்க. பெரியாரை திடீர்னு ஏன் எதிர்த்தீங்க? பெரியாரை திடீர்னு ஏன் எதிர்த்தது சீமான்? ஏன் தெரியுமா? நான் சொல்லிட்டா இதுக்கு முன்னால வீரவணக்கெல்லாம் போட்டாரு. ஆமா போட்டாரு. நீ கூட தான் நாம் தமிழர் கட்சி இந்த தமிழ்நாட்டையே மாற்றி அமைக்க போகுது, நாம் தமிழர் கட்சி தான் ஒரு புதிய சக்தி அப்படின்னு சொன்ன. இப்ப நீ ஏன் அதே வாயில் வந்து நாம் தமிழர் கட்சியெல்லாம் ஒரு கட்சியான்னு கேட்கிற? ஏன் கேட்கிற? நீ மாத்தி பேசலையா? பெரியார் இதெல்லாம் பண்ணாரு, அதை எடுத்து சொல்றாரு. விஜய் வந்ததுனால பெரியார் எதிர்க்கிறாரு, நான் தான் இந்த இடத்துல, நீ ஒண்ணு இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு கட்டமைப்பை கொண்டாடணும், விஜய் கீழே இருக்கணும், அதனாலதான் பெரியார் எடுத்தாரு. சரி எடுத்தாரு. என்னப்பா இது? ஒரு 5 பேர் இருக்கிறோம். இந்த 5 பேர் இருக்கிற இடத்துல நீ பெரியாளா நான் பெரியாளானா? உங்ககிட்ட இருக்கிற வந்து சில விஷயத்தை நான் உடைச்சி பேசுவோம்ல, நான் தாங்க பெரியாள்னு காட்டணும்ல. அதனால இல்லாத விஷயத்தை புதுசா உருவாக்கி அண்ணன் சீமான் அவர்கள் சொன்னாதான் தப்பு. அதாவது பெரியார் மேல இருக்கிற குற்றச்சாட்டுகள் இல்லாதது ஏதாவது சொன்னாரா? அதான் கேள்வி. அவர் ஆல்ரெடி சொல்லிட்டாரு, அது நான் கடந்து வந்த பாதை, இது நான் வழி நடத்துற பாதை. இதுக்கு மேல உனக்கு விளக்கமா என்ன சொல்லணும்? சரி, சாட்டை துரைமுருகன் வந்து அவன்லாம் வந்து இதெல்லாம் சரியில்லை, அவன் இவன் அப்படிலாம் பேசுறாரு. ஓகே சரி, உனக்கு ஒரு வன்மம் நீ கொட்டிட்ட. இப்ப சாட்டை துரைமுருகன் மேல இவ்வளவு தூரம் வன்மம் வரதுக்கு என்ன காரணம்? விஜய விமர்சனம் பண்றதா? விஜயை கழுவி ஊத்துறதா? அதுவா காரணம்? அப்படின்னு பாக்குற ஆடியன்ஸ் எல்லாம், அதாவது பிரியகுமார்னு ஒரு ஆடியன்ஸ் இருப்பீங்களா, அவங்க எல்லாம் விஜய வந்து சாட்டை துரைமுருகன் கழுவி ஊத்திட்டு இருக்கிறாரு, விஜய் மேல தனிப்பட்ட பொறாம, விஜய் வந்து அப்படி பேசுறாரு இப்படி பேசுறாருன்னு நீங்க நினைச்சுக்கிட்டீங்கன்னா அதுதான் தப்பு. சாட்டை துரைமுருகன் அவர்கள் வந்து ஒரு தனிப்பட்ட முறையை ஒரு யூடியூப் சேனல் நடத்துறாரு. அதுல வந்து அவருக்கு என்ன கருத்து தேவையோ அதை பேசிட்டு போறாரு. அந்த சேனலுக்கும், அதாவது சாட்டை வலையொலிக்கும் நாம் தமிழ் கட்சி எந்த சம்பந்தம்னு அறிக்கையும் விட்டுட்டாரு. இதுக்கு மேலே வந்து நீ வந்து விஜய் விமர்சனம் பண்றது தப்பு, சீமானே விடுன்னு சொல்லியும் சாட்டை திருமுருகன் பண்றாரு அப்படின்னு ஒரு பிம்பத்தை உருவாக்கிட்டு இருக்கீங்க. சரி, இப்போ சாட்டை திருமுருகன் மட்டும்தான் தமிழ்நாட்டில் விஜயை பத்தி விமர்சனம் பண்றாரா? இதுதான் கேள்வி. இப்ப சாட்டை திருமுருகன் அவர்கள் வந்து விஜய் பத்தி பேசலைன்னா விஜய் புடிங்கி வந்து 234 தொகுதி வேட்பாளரை நிறுத்தி அமோகமா வெற்றி அடைஞ்சிருவாப்ல, அப்படிதானே? அப்படிலாம் இல்லைங்க. எப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க விஷயமே வேற. இப்ப நாம் தமிழர் கட்சி ஆதரவா சில பேர் பேசிட்டு இருந்தாங்க இது மாதிரி யூடியூப்ல. நாம் தமிழர் வச்சு வளர்ந்தவங்க, நாம் தமிழர் கட்சியாலதான் இவங்க வந்து முகமே வெளியே தெரியுது, அதை கூட இவங்க இல்லைன்னு கூட மறுப்பாங்க. சரி, ஏதோ ஒண்ணு. இப்ப திடீர்னு ஏன் வந்து அண்ணன் சீமான் மேல பயங்கர வன்மத்தை கொட்டுறாங்க? நீங்க பண்றதெல்லாம் தப்பு. அதாவது இந்த கோஷ்டி எல்லாம் என்ன நினைக்குதுன்னா, நாம சொல்றதுதான் கரெக்ட், இதுபடிதான் வழி நடக்கணும் அப்படின்னா அதுக்கு விஜய் தான் கரெக்ட். ஏன்னா விஜய் ஒரு தற்குறி, விஜய்க்கு எது தெரியாது. அந்த இடத்துல போய் நின்றுட்டு விஜய்க்கு வந்து ஒரு 4-5 பேர் சுத்தி நின்றுட்டு நீங்க வந்து அறிவுரை சொல்லணும். ஒரு கோமாளி இன்னொரு கோமாளி சொல்றதை கேட்கலாம். நீங்க வந்து பிரியகுமார் வந்து பிறக்கும் போதே மிகப்பெரிய ஒரு மாஸ்டர் பிரெயினோடலாம் பிறக்கல, அரசியல் அறிவோடலாம் பிறக்கல. இங்க எந்த ஒரு குழந்தையும், உலகத்துல பிறக்கிற எல்லா குழந்தைகளுமே எந்த ஒரு அறிவோடையும் பிறக்காது. அது வந்து வளர கத்துக்கும். சில விஷயத்த நாம கத்துக்கிட்டு பேசுறப்ப நாம தான் அதுல பெரிய புடிங்க அப்படின்ற மாதிரிலாம் பேச முடியாது. ஏன்னா இதெல்லாம் வந்து ஒட்டுமொத்தமா ஒரு நாள் தேர்தல் அப்ப கண்டிப்பா சீமானனுக்கு ஆப்போசிட்டா நிப்பாங்க சில பேர் நினைச்சோம். ஆனா நம்ம நினைச்சவங்களெல்லாம் ஓகே, அது ஒரு பக்கம். ஆனா நம்ம எதிர்பார்க்காதவங்க எல்லாம் வந்து நின்னாங்க பாரு சீமானனுக்கு பின்னால எதிர்ப்பா. அதுதான் கொஞ்சம் பயங்கரமா நம்மளை வந்து எப்படி சொல்றது, பணம் யாருனாலும் மாற்றும். நாம் தமிழ் கட்சி தேர்தலுக்குள்ள மிகப்பெரிய ஒரு கெட்ட பேர் வாங்கி கொடுத்து
வீழ்த்தணுங்கிற சதி. ஏன், என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆல்ரெடி ஒரு குரூப், இந்த ராமசாமி குரூப் வந்து அண்ணன் சீமான் அவர்களை ஏதாவது ஒரு வழியில் வந்து அவர் வந்து ஆஃப் பண்ணும் அப்படின்னு சொல்லி திமுக பல வருடமாக போராடிட்டு இருக்குது. இந்த பக்கம் திடீர்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து திராவிடம் தானே, ஒன்றுக்கு ஒன்று விட்டதில்லை. அதனால திமுகக்கு ஈக்குவலாக அதிமுக உள்ள வந்துருச்சு. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திமுகவுக்கு எவ்வளோ பாதிப்பு ஏற்படுதோ அதை விட அதிக பாதிப்பு அதிமுகவுக்கு ஏற்படுது. அண்ணன் சீமான் அவர்களாலும் நாம் தமிழர் கட்சியாலையும் அதிமுகவுக்கு பெரிய அடி. இப்போ அதிமுகவை எப்படியாவது காப்பாற்றணும். ஏன்னா கடந்த தேர்தல் ஆகட்டும், இடைத்தேர்தல் ஆகட்டும், எம்பி தேர்தல் ஆகட்டும், எல்லாத்துலேயும் பலத்த அடி. அந்த அடிப்படையில் உட்காந்து இவங்க சர்வே எடுத்ததுல டோட்டல் டேமேஜ் கொடுத்தது நாம் தமிழர் தான் அதிமுகவுன்னு இவங்க உறுதியாக நம்பிட்டாங்க. இந்த தேர்தலில் எப்படியாவது நாம் தமிழர் கட்சியிட்டு இருந்து நாம ஓட்டை நிறைய எடுத்தாகணும். நாம தோத்ததுக்கு முக்கிய காரணமும் நாம் தமிழர் தான். ஏன்னா இவங்க திமுக ஓட்டை மட்டும் பிரிச்சுக்கிட்டு வரல, நம்ம ஓட்டையும் சேர்த்து பிரிச்சுட்டு போறாங்கன்னு உட்காந்து ஆராய்ச்சி பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் தான் சில தண்ட கருமாந்திரங்கள்லாம் விலக்கி வாங்கி இந்த அதிமுக பேச விடுது. அது எப்படின்னா, இந்த திராவிட கூட்டத்துக்காவது சில தீனி போட்டு வளர்த்துவாங்க. எனக்கு தேவைங்கிறப்ப நீ போய் குலைக்கணும், நான் யாரை கை நீட்டணும் அவங்கள போய் நீ கடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு திராவிட கூட்டத்தை உருவாக்குனாங்க. அது ராமசாமி குரூப். இப்போ அதிமுக அதுக்கும் வழி இல்லை. ஆல்ரெடி வளர்ந்த ஒருத்தரை நாம் தமிழில் பயணிக்கிறீங்களா, நாம் தமிழ் கட்சி ஆதரவாக பேசுகிறீங்களா, என்னத்தையும் பண்ணிட்டாங்க, எல்லாத்தையும் அணைச்சி ஒரு இடத்துல கொண்டாந்து நிறுத்தி எப்படியாவது இந்த நாம் தமிழ் கட்சியை சிதைச்சிடணும், நாம் தமிழ் கட்சி மேலே மிகப்பெரிய ஒரு கெட்ட பேரை உருவாக்கணும். இந்த தடவை நம்ம விட்டுறக்கூடாது. வெற்றியை விடுறோமோ இல்லையோ ஓரளவுக்கு வாக்கு வங்கி உயர்த்தி மேலே கொண்டாந்துடணும் அதிமுக இப்போ போராடுது. அதுக்காக தான் முழுக்க 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 அண்ணன் சீமான் அவர்களையும் நாம் தமிழ் கட்சி எவ்வளோ தூரம் இறங்கி விமர்சனம் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் இறங்கி விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க வந்து அண்ணன் சீமான் அவர்கள் மாற்றி மாற்றி பேசுகிறார். சாட்டை திருமுருகனா ஒரு ஆளா, நீ விஜயவே விமர்சனம் பண்ணுற. இப்போ நீங்கள் மாற்றி மாற்றி பேசலையா? ஒரு கட்சி தலைவருக்கு தெரியாதா எதை பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு? இப்போ இதை தொடணுமா தொடக்கூடாதா? நாம் வந்து எதிரி பலமாக இருக்கிறப்ப நாமளும் பலம் அந்த எதிரியோட பலத்துக்கு ஈக்குவலாக போய் நின்று தான் அந்த எதிரியோட சண்டையே போட முடியும். நம்ம தொடர்ச்சியாக 234 தொகுதியிலையும் நிற்கிறோம். அது மிகப்பெரிய விஷயம். அதுக்கு இடையில எவ்வளோ பிரச்சனைகள், அண்ணன் மேலே எவ்வளோ அவதூறுகள். ஆரம்ப காலகட்டத்தில் நாம் தமிழ் கட்சி ஒரு போஸ்டர் ஒட்டினா கூட ஒட்ட விடாத அளவுக்கு பிரச்சனை நடந்திருக்குது. கைது நடவடிக்கை, ஏகப்பட்ட பிரச்சனை. அப்பெல்லாம் கஷ்டப்பட்டு அங்கிருந்து கட்சி வளர்த்தி மேலே கொண்டாந்து நிறுத்தினா நோவாம நோம்பு கும்புறதுக்கு இந்த அதிமுக இதுமாரி சில்வண்டுகள் எல்லாத்தையும் பொறுக்கி கொண்டு போய் வச்சுக்கிட்டு நீ விமர்சனம் பண்ணு. இதுதான் வந்து இருக்கிறதுலே 1ஆம் நம்பர் ஃப்ராடுத்தனம். தன்னை வளர்த்திக்க முடியல, ஒரு லீடரை காட்டிக்க முடியல. அப்போ தானாக வளர்ந்த ஒரு தலைவனை போட அவதூறால அள்ளி தெளிச்சு விடுங்க. அந்த கட்சி சரியில்லை, திருநங்கை வேட்பாளர் நிறுத்திட்டாங்க, ஊனு எல்லாம் வாய்க்கு வந்தது எல்லாம் அடிச்சு வருது. சரிப்பா, நாம் தமிழ் கட்சி மாற்றி மாற்றி பேசுது. சாட்டை திருமுருகன் அவர்கள் மட்டும்தான் இந்த தமிழ்நாட்டிலேயே யூடியூப் சேனல் வச்சுக்கிட்டு விஜய் விமர்சனம் பண்ணுறாரு, வேறு யாரும் பண்ணுறதில்ல. இப்போ என்ன பண்ணலாம்? அதுக்கு என்ன பண்ணலாம்? அதாவது ஒரு 5 பேர் இருக்கிற இடத்துல ஒரு சின்ன ஒரு போட்டி, சாதாரணமாக அந்த பொங்கல் விழாவில் நடத்துகிற போட்டியில் கூட போகிற சகோதரன் இருந்தால் கூட இவன் தோற்றுணும் நம்ம தாண்டா ஜெயிக்கணும்னு ஓடுவாங்க. அந்த போட்டியில் ஜெயிக்கணும்னு தான் ஓடுவாங்க. இது நாட்டை காப்பாற்ற போகிற திராவிடக்கும் தமிழ் தேசிக்கும் போர். இதுக்கு இடையில விஜய் பூந்து வந்து நின்றுக்கிட்டு நானும் தான் கோமாளி, நானும் தான் நான் அரசியல் செய்வேன், என்கிட்ட தான் மிகப்பெரிய ஒரு வாக்கு வங்கி இருக்குதுன்னு வந்து நின்றுட்டு இருந்தா, அதுவும் ராமசாமி தூக்கிட்டு வந்து நின்றுட்டு இருந்தா, இல்லைப்பா நீ ஜெயிச்சு கப்பு வாங்கிக்க அப்படின்னு விட்டுட்டு போவாங்களா? எல்லாரும் தான் அடிப்பாங்க. விஜய் அடிக்காத ஒரு கட்சி ஏதாவது இருக்குதா? அதிமுகவே கழுவி ஊத்துது. பனையூர் பண்ணையார் சொல்லியிருக்குது. அடுத்து எம்ஜிஆர் சொல்றதுக்கு என்ன தகுதி இருக்குது? எம்ஜிஆர் எப்படி ஆள் தெரியுமா? கழுவி ஊத்திருக்கிறாங்க. மொத்தமா இவங்களுக்கு என்ன பிரச்சனை? எப்படியாவது நாம் தமிழ் கட்சியோட வாக்கு வங்கி குறைக்கணும். அதுக்கு முழுக்க கங்கணம் கட்டிட்டாங்க. இல்லப்பா எனக்கு அப்படிலாம் மனசுக்குள்ள எதுவுமே இல்லைன்னா நீ நார்மலா விமர்சனம் வச்சுட்டு போக வேண்டியதானே? எதுக்காக முழுக்க வன்மத்தை கொட்டி வைக்கிற? பாரிசாலன் உங்க கண்ணுக்கு ஒரு தமிழ் தேசியவாதி, ஓகே. இந்த பக்கம் நாம் தமிழ் கட்சிங்க எல்லாரும் எங்க கண்ணுக்கு ஒரு தமிழ் தேசியவாதி. பெருசாலி ஒரு இதுல யாரு பெரியாருன்னு நீங்க அடிச்சு காட்டிக்காங்க. போடு, அண்ணன் சீமான் அவர் 234 தொகுதி வேட்பாளர் போறாரா? பெரியகுமார் நீயும் ஐயா பாரிசாலன் 234 தொகுதியில் வேட்பாளர் போடு. 10க்கு 10 ரூம்ல உட்காந்து மணி ஆட்டலாம். 10க்கு 10 ரூம்ல உட்காந்துட்டு மணி ஆட்டலாம், கட்டன்னு ஆட்டலாம். 10க்கு 10 ரூம்னாலும் காது சிலையோடும். இதே நடுத்தருவில் போய் நின்று மணி ஆட்டின்னு வச்சுக்காவ கேட்காது. அதனால ரூமுக்குள்ள உட்காந்துட்டு எதை வேணாலும் பேசலாம். தான் பெரிய ஆளு, நான் ஹோம்ஒர்க்லாம் கொடுக்குறேன். இப்போ நான் பேசிட்டு இருக்கிற வீடியோவை பார்த்து உடனே நாம் தமிழ் தெரிஞ்சிங்க யாராவது முட்டு கொடுக்க வந்தா இந்த ஹோம்ஒர்க்கை பண்ணிட்டு வந்து எனக்கு கேள்வி கேளுங்க, அப்படிலாம் அவசியமே இல்லை.
நீ பேசினா எதுக்காக நாங்கள் பேசுவோம். எது பண்ணாலும் முட்டு கொடுக்குறீங்க. ஆமா, எது பண்ணாலும் நான் முட்டு கொடுப்போம். என்ன பண்ணலாம் அதுக்கு? சீமான் மாத்தி மாத்தி பேசுறார். சரி, மாத்தி மாத்தி பேசுறார். என்ன பண்ணலாம் அதுக்கு? சாட்டை திரும்ப விஜயவே விமர்சனம் பண்றார். சரி பண்றாரு, இப்ப என்ன அதுக்கு? என்ன அதுக்கு? கட்சினா இப்படிதான் இருக்கும். 10 பேர் இருக்கிற இடத்துல நான் ஒருத்தனும் பெரிய ஆள்னா 9 பத்தி அடிக்கணும். அடிச்சாதான் பெரிய ஆளு. விஜய் மாரி கோமாளி ஆட்டம் அடிக்கிற பக்கலாம் அடி வாங்கிட்டு மண்டை வீங்கி கபாலம் தெரிச்சு காது வழியே வர அளவுக்கு உட்காந்துட்டு கூடாது. ஆம்பளைனா பேசணும், களத்துல நிக்கணும். அதை விட்டுட்டு விஜய்க்கு முட்டு கொடுக்குற மாதிரி வந்து இந்த பிரியகுமார் அதிமுக ஒத்து வருது. ஏன்னா இப்ப முழுக்க முழுக்க அதிமுக எப்படியாவது இந்த தேர்தலில் வெற்றி பெற வைக்கணும். அதுக்கு மிகப்பெரிய இடைஞ்சலா இருக்கிறது நாம் தமிழ் கட்சி தான். இதுதான் இவங்களோட நோக்கம். பார்க்குறவங்க தெளிவா பாருங்க. அண்ணன் சீமானவர்கள் மாத்தி மாத்தி பேசுறாரா, தம்பி பிரியகுமார் மாத்தி மாத்தி பேசுறாரா, உங்களுக்கே தெரியும். மீண்டும் ஒரு காலம் சந்திப்போம். நன்றி.